ஒட்டுமொத்த கேரளாவும் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு நியூஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சோஷியல் மீடியா ஃபேம்காக ஒரு ரீச் ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு பொண்ணு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிற ஒரு வேர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கேஸ். பெண்களுக்கு நடக்கிற நிறைய கொடுமைகளில் ட்ராவல் ஹராஸ்மெண்ட்டும் ஒன்று. அண்ட் அதை நிறைய பொண்ணுங்க போல்டாக வீடியோ எடுத்து இல்லை சுற்றி இருக்கிறவங்க அலர்ட் பண்ணி இல்லை அவங்களே அந்த பர்சனை டைரெக்டாக அடித்து கூட அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இங்கே அதே ட்ரெண்டுன்னு நினச்சி ஒரு பொண்ணு இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, பஸ்ஸில் அவளாகவே ஒரு செல்ஃபி வீடியோவை எடுத்து அந்த ஹராஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிற பர்சன் கிட்ட அவள் தான் அப்ரோச் பண்ணி போகிறா. வீடியோவில் அப்படி தான் இருக்குது. அண்ட் பஸ் ஆடுறப்ப டச் ஆகிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அண்ட் அதுதான் நிறைய பேரும் இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதை அவள் வீடியோ எடுத்து இவர் என்னை ஹராஸ் பண்ணிட்டாரு, இவர் ராங்காக டச் பண்ணுறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு இப்போ அந்த பர்சன் இஸ் நோ மோர், அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு ஆதரவாக தான் இங்கே நிறைய சட்டங்கள் இருக்குது. பட் இந்த ஷிம்ஜிதா அப்படிங்கிற இந்த பொண்ணு பண்ண மிஸ்டேக்னால இன்றைக்கி ஒரு உயிரே போயிருக்கு. டு கன்க்ளூட், ஒரு ஃபீமேல் லாயர் அவங்களா முன் இந்த பொண்ணு பண்ணது தப்பு தான் அண்ட் இதுக்கான தண்டனையை நான் அவளுக்கு கண்டிப்பாக வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவரோட ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் அவருக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன்.